நம்ம கால்ல இருக்கக்கூடிய எலும்புகள் எந்த அளவுக்கு நமக்கு உதவுதுன்னு தெரியுமா? உதாரணத்துக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ஃபீமர் தான் நம்ம உடம்போட லாங்கஸ்ட் போன் பார்த்தோம். அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன்னு பார்த்தோம். இந்த ஃபீமர் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நடக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு மூவ் ஆகுறது இந்த ஃபீமர் போன் தான். இது முன்னாடி அந்த வெயிட் எடுத்துக்குது. கிளீவ்லாண்ட் கிளினிக்கல் கிளினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க நடக்கும்போது உங்க உடம்போட வெயிட்ட 3 டூ 4 அல்ல 5 மடங்கு வரைக்கும் இந்த ஃபீமர் போன் தாங்கிக்கிடும்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு உங்க வெயிட் ஒரு 100 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நடக்கும்போது 300ல இருந்து 400, 500 கிலோ வரைக்கும் ஏன்னா ஒரு கால நீங்க தரையில வச்சு, ஒரு கால தூக்கி இருப்பீங்க. அப்ப எந்த கால்ல நீங்க தரையில வச்சு நிக்கிறீங்களோ, அந்த காலுடைய ஃபீமர் போன் உங்க உடம்போட வெயிட்ட 3 மடங்குல இருந்து 5 மடங்கு வரைக்கும் அது தாங்கி நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம இன்னொன்னு பட்டெல்லான்னு பார்த்தோம். நீ கேப். இந்த நீ கேப் மட்டும் நமக்கு இல்லன்னா, உங்க மசில்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கால மடக்கி நீட்டுறதுக்கு. ஸோ சின்னதா இருந்தாலும் அதோட ரோல் ரொம்ப முக்கியம். அடுத்து ஷின் போன் அப்படின்னு பார்த்தோம். டிபியா அப்படின்ற போன் பார்த்தோம். இதுதான் உங்க உடம்போட வெயிட்ட அதாவது நீங்க ஃபூட்ட தரையில ஒவ்வொரு முறையும் நீங்க வைக்கும்போது, அந்த ஷாக் உடம்புல மேல ஏறாம, அத எடுத்து அத ஃபீமருக்கு போறத தடுக்கிறது இந்த போன் தான். ஃபிபுலான்ற போன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்டெபிலைசர். இது நீங்க நடக்கும்போது உங்க தரை அன்ஈவனா இருந்தாலும், உங்க ஆங்கிள் அதுல நீட்டா ரெஸ்ட் ஆகி, அதுல அட்ஜஸ்ட் பண்ணி வளைஞ்சு குடுக்குறதுக்கு இந்த போன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி நம்ம நிக்கும்போதும், நம்ம நடக்கும்போதும், நம்ம ஓடும்போதும், இந்த போன்ஸ் நமக்கு குடுக்கக்கூடிய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த போன்ஸ்ன்ற இம்பார்ட்டன்ஸ பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, போன்ஸ்ன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இதுல உள்ள பிரச்சனைகள், இது எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.